அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்ரீமதி நாராயணன் அலுப்புடன் தலையை ஆட்டினாள். சிகிச்சை மருந்து என்று கடந்த சில வருஷங்களாக அவனை ஊர் ஊராக அனுப்பி அழுத்து விட்டது. படித்தவன், புத்திசாலியான வாலிபன், அழகு, அந்தஸ்து, பணம் ஒன்றுக்கும் குறைவில்லை. மற்றவர்கள் போல் காலகாலத்தில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு இயற்கையாக வாழ்ந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்பது என் கருத்து என்றாள். டாக்டர் தயானந்த் உங்கள் இஷ்டம் என்ற பாவனையில் தமது தோள்களை குலுக்கினார். ஸ்ரீமதி நாராயணன் மேலே தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். தாங்கள் என் நிலைமையையும் சற்று யோசிக்க வேண்டும். மாற்றாந்தாய் என்றால் உடனே மூத்தவள் குழந்தைகளை கழுத்து முறித்து கொல்ல புறப்பட்ட பிசாசு என்று உலகம் நினைக்கிறது. என்னை பொறுத்தவரை அவன் எனது சொந்த பிள்ளைக்கு ஒப்பானவன். வயதில் அவன் என் சகோதரனைப் போல் காணப்பட்டாலும் நான் அவனை என் பெற்ற மகனாக பாவிக்கிறேன். உங்களுக்கு எங்கள் குடும்ப வரலாறு தெரியாததனால் என்று வேகமாக பேசியவள் சற்றென்று நிறுத்தினாள். அஞ்ஞனம் தோய்ந்த அவளது கண்களில் அருவி நீர் என கண்ணீர் வழிந்தது. இடையில் செருகி இருந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். ஜெகதீசனை இங்கு கொண்டு வந்து சேர்த்த பொழுது ஸ்ரீமான் நாராயணன் எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறார் என்று பதிலளித்த டாக்டர் தயானந்தர் எழுந்திருந்தார். மேஜை மீது இருந்த மணியை வேகமாக தட்டினார். டக் டக் என்று பாதரட்சை ஒலிக்க ஓடோடியும் வந்தால் ஒரு நர்ஸ். 27ஆம் நம்பர் நோயாளியை அழைத்துச் செல்ல இவர்கள் வந்திருக்கிறார்கள். உடனே டிஸ்சார்ஜ் செய்ய ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டு ஸ்ரீமதி நாராயணனுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டார். அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டாள் அவள். தாங்கள் செய்த உபகாரத்திற்கு மெத்த நன்றி என்று பணிவாக கூறிவிட்டு விடுக்கென வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றாள். அதற்கு பின் வைத்தியர் தமது வார்டுகளை சுற்றி பார்க்க புறப்பட்டார். தம்மிடம் விடை பெற்று கொண்டு குதூகலமாக வெளியேறிய அந்த வாலிபன் தோட்டத்தை தாண்டி மதில் சுவர் அருகே நின்று கொண்டிருந்த காருக்குள் ஏறிக்கொள்ளும் வரை வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டே நின்றார். ஜெகதீசனை வெளியே அனுப்பியது அவருக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்கவில்லை. பற்பல விதமாக உள்ளத்தில் எழுந்த சிந்தனையையும் தமது பொறுப்பையும் கழுவி விடுகிறவர் போல் வார்டு நடுவில் இருந்த மேஜைக்கு விரைந்தார். அதன் மேல் வைத்திருந்த பீங்கான் கிண்ணத்தில் இருந்த மருந்து நீரில் தனது கரங்களை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு நோயாளிகளை கவனிக்க புறப்பட்டார் அந்த வைத்தியர். 2 வார காலம் சென்றது. அன்று மாலை டாக்டர் தயானந்த் தனது சிகிச்சை விடுதியின் பிரத்யேக அறையில் வந்து அமர்ந்து ஒரு சில நிமிஷங்கள் கூட சென்றிருக்காது. நர்ஸ் வேகமாக உள்ளே வந்தாள். தங்களை அவசரமாக காண ஒரு வாலிபர் வந்து வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் என்றாள். வரச்சொல் என்று கூறிவிட்டு காலை பத்திரிகையை படிப்பதற்காக சாவகாசமாக பிரித்தார் அவர். உள்ளே வந்த வாலிபனை கண்டதும் ஒரு கணம் அவர் திடுக்கிட்டு போய்விட்டார். ஒருவாறு தம்மை சமாளித்து கொண்டே எழுந்து புன்முறுவலுடன் வந்த வாலிபனது கரங்களை உற்சாகமாக பிடித்து குலுக்கினார். என்ன மிஸ்டர் கிரிதர், உங்களை பார்த்து வெகு நாட்களாயிற்று. அதனாலோ என்னவோ உங்களை கண்டதும் ஜெகதீசன் என்று எண்ணி ஒரு நிமிஷம் திகைப்படைந்து போய்விட்டேன் என்றார் வைத்தியர். அப்படி தவறு செய்வதற்கு நாங்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரட்டையர்கள் அல்லவே, வெவ்வேறு தாயாருக்கு பிறந்த சகோதரர்கள் நாங்கள் என்றால் யாரும் நம்புவதே இல்லை என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தபடி நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் அந்த வாலிபன். ஒரே உயரம், ஏறக்குறைய ஒரே விதமான முகஜாடை. உற்று கவனிக்காவிட்டால் யாரும் ஏமாந்து விடுவார்கள். ஆமாம், உங்கள் இருவரில் நீங்கள் தானே மூத்தவர்? வயது வித்தியாசம் கூட அதிகமில்லை போலிருக்கிறதே என்று கேட்ட வைத்தியர் தமது ஆசனத்தை இழுத்து போட்டுக்கொண்டு சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டார். மும்முரமாக ஆரம்பித்த கோடை காலத்தின் இறுதி என்ற போதிலும் அன்று பிற்பகல் வேலையிலும் புழுக்கம் அதிகமாகத்தான் இருந்தது. நெற்றி மீதும் கழுத்திலும் வழிந்தோடிய வேர்வையை துடைத்து கொண்டு கிரிதரன் புன்முறுவல் செய்தான். எங்கள் குடும்ப வரலாற்றை விவரமாக எடுத்துச் சொன்ன என் தகப்பனார் ஒன்று சொல்ல மறந்துவிட்டார். மன்னிக்கவும், என் தந்தைக்கு ஒரே சமயத்தில் 2 மனைவியர் இருந்தார்கள். நான் பிறந்த சில மாதங்களில் என் சிறிய அன்னை ஜெகதீசனை பெற்றெடுத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில நாட்களிலேயே பிரசவ ஜன்னியினால் இறந்து விட்டார்கள். இதனால் ஜெகதீசனையும் தன் குழந்தையாக எண்ணி என் தாயார்தான் அன்போடு எடுத்து வளர்த்து ஆளாக்கினார்கள். நிறைந்த மனம் கொண்ட அந்த உத்தமியை அன்னையாக எங்களுக்கு கொடுத்து வெகு நாட்கள் அடைந்திருக்க வைக்கவில்லை. என் சகோதரி சந்திரா பிறந்த பின்னர் நோயாக படுத்தவர்கள் எழுந்திருக்கவில்லை. எனவே நாங்கள் தாயற்றவர்களாகிவிட்டோம் என்றான். பிரகாசமாக இருந்த அவன் முகம் இதை கூறி முடித்ததும் வாட்டமடைந்ததை கண்ணுற்ற டாக்டர் ஒரு கணம் மௌனமாக இருந்தார். அப்படியா?
இப்பொழுது புரிகிறது. தற்சமயம் உயிரோடு இருக்கும் ஸ்ரீமதி நாராயணன் தங்கள் தந்தையின் 3வது மனைவி அல்லவா? என்றார் கொஞ்ச நேரம் பொறுத்து. வைத்தியரிடமும் வக்கீலிடமும் ரகசியங்களை ஒளிப்பதில் பயனில்லை என உணர்ந்திருந்த கிரிதரன், என் தந்தை சுமார் 5 வருஷங்களுக்கு முன்புதான் 3வது முறையாக திருமணம் செய்து கொண்டார் என்றான் மனக்கிலேசத்துடன். உங்கள் சிறிய தாயாரை கண்டதும் நானும் அவ்வாறேதான் எண்ணினேன் என்று மெல்ல கூறினார் வைத்தியர் அவன் முகத்தை கூர்ந்து பார்த்து கொண்டே. என்ன சொன்னீர்கள்? என் சிறிய தாயாரை பார்த்தீர்களா? 2 வாரங்களுக்கு முன்பு அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அடுத்தபடியாக சொல்லப்போகும் விஷயம் உங்களுக்கு மன அதிர்ச்சியை உண்டு பண்ணும் என்பது திண்ணம். மிஸ்டர் கிரிதர், உங்கள் சிறிய தாயார் ஜெகதீசனை தம்முடன் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்றார் வைத்தியர். மின்சாரத்தினால் தாக்குண்டவன் போல் துள்ளி எழுந்தான் கிரிதரன். இரத்தமாக அவன் முகம் சிவந்து விட்டது. அவன் நெஞ்சு பதறியது. எங்கள் குடும்ப வரலாறு முழுவதும் தெரிந்திருந்தும் தாங்கள் எப்படி வீட்டிற்கு அனுப்ப சம்மதித்தீர்கள் என்று பதட்டமாகவும் கோபமாகவும் கேட்டான். டாக்டர் மௌனமாக மேஜை அறையில் இருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினார். கடிதத்தை படித்துவிட்டு கிரிதரன் கோபத்துடன் சிறிது நேரம் வாளா நின்றான். தந்தை தமது மனதை விரைவாக மாற்றிக்கொள்வார் என்று நினைக்கவில்லை. இது என் சகோதரிக்கு தெரிந்தால் மிகவும் பீதி அடைவாள். நான் என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. அவன் குரலில் துக்கமும் கலவரமும் கலந்து தொனித்தன. என்மேல் பிசகில்லை. உமது தந்தையின் வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. அனுப்பிவிட்டேன் என்றார் வைத்தியர் அனுதாபத்துடன். மன்னிக்க வேண்டும் டாக்டர் என்றான் கிரிதரன் பவ்யமாக. தன் உள்ளத்தில் குமுறிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு வைத்தியரின் கரங்களை அன்போடு பற்றி குலுக்கிவிட்டு, தாங்கள் இதுவரை செய்த உதவிக்கு மெத்த நன்றி என்று தடுமாறினான். டாக்டர் தயானந்த் அன்போடு அவனை அணைத்து கொண்டார். மிஸ்டர் கிரிதர், என் கடமைகளை கூடியவரை செய்தேன். முழுவதும் செய்து முடிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று ஒரு வருத்தம் கொஞ்சம் உண்டு. எனினும் எப்பொழுதாவது என் உதவி தேவையானால் தயக்கமில்லாமல் தாங்கள் என்னை நாடலாம். போகும் முன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஜெகதீசன் வெளிப்பார்வைக்கு குணமாகிவிட்டவன் போல் தோன்றுவான். ஏமாந்து விடாதீர்கள். அவனது நோய் நீரு பூத்த நெருப்பாக உள்ளது என்பதை மறக்க வேண்டாம் என்றார். கிரிதரன் பதிலுக்கு தலையை அசைத்துவிட்டு அவரிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான். தனக்காக தோட்டத்தின் மரத்தடியில் காத்திருந்த காரின் கதவை அவசரமாக திறந்தான். கொஞ்சம் நகரும், நான் வண்டியை ஓட்டுகிறேன் என்று அதட்டிவிட்டு உள்ளே ஏறிக்கொண்டான். டிரைவர் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த சிந்தாமணி சற்றென்று ஒதுங்கி கொண்டார். 30 வருஷ காலமாக நாராயணன் அவர்களின் குடும்பத்திலே பணியாற்றி வரும் அவர் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் அவருக்கு அணு அணுவாக தெரியும். கிரிதரன் குரலில் தொனித்த கடுமையை கண்ட சிந்தாமணிக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டிருக்கிறது என அறிந்து கொள்ள அதிக நேரம் செல்லவில்லை. நேற்று வரை தன் கையில் தூக்கி தோளோடும் மார்போடும் அணைத்து மகிழ்ந்து வளர்த்த பிள்ளை கிரிதரன் என்ற போதிலும் அந்த கிழவர் குடும்பத்தில் தமக்கிருந்த ஸ்தானத்தை மறக்கவில்லை. என்ன இருந்தாலும் அவர் அந்த வீட்டு வேலைக்காரர். கிரிதரனோ தந்தைக்கு பின் பொறுப்பை வகிக்கப் போகும் எஜமானன். எனவே அவர் மரியாதையுடன் காரின் சாவியை தமது சட்டை பையிலிருந்து எடுத்து அவரிடம் நீட்டினார். அஸ்தமிக்கும் முன் வீர சோழன் பட்டணத்திற்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற துடிப்பும் தனியாது உள்ளே புகைந்து கொண்டிருந்த கோபமும் ஒன்று சேரவே கிரிதரன் ஆக்சிலேட்டர் மீது ஆவேசமாக காலை வைத்து மிதித்தான். அந்த வேளையில் குளிர்ந்து வீசிய காற்றை பிளந்து கொண்டு மனோவேகத்தில் கார் ஓடியது. 60, 70, 80 என்று வேகத்தை காட்டும் முள் முன்னேறி கொண்டு போவதை கண்ணுற்றார் சிந்தாமணி. வெகு நேரம் அவரால் வாயை மூடிக்கொண்டிருக்க முடியவில்லை. கொஞ்சம் வேகத்தை குறைத்தால் நல்லது என்றார் மெல்லிய குரலில் பொதுவாக. கிரிதரன் அதை கேட்டதும் திரும்பி பார்த்தான். தங்கள் குடும்பத்தின் இன்ப துன்பங்கள் சகலவற்றிலும் பங்கு கொண்டு நன்றியோடு உழைத்து வந்த அவரை அவன் ஒரு நாளும் வேலைக்காரர் என்ற ஸ்தானத்தில் எண்ணி அலட்சியப்படுத்தியதில்லை. எனவே அவன், சிந்தா, இறக்கை கட்டிக்கொண்டு பறந்தோடி போக வேண்டும் என்று ஆத்திரமாக இருக்கிறது. ஜெகதீசனை டாக்டர் வெளியில் அனுப்பிவிட்டார் என்றான் ஆத்திரத்துடன். ஆனால் இந்த வேகத்தில் நாம் போனால் நேரே ஆஸ்பத்திரிக்குத்தான் போக முடியும் என்று சிரித்தார் சிந்தாமணி. கிரிதரன் இதை கேட்டதும் பக்கென்று சிரித்து விட்டான். அவனது கோபம் கொஞ்சம் அடங்கியது. தொடர்ந்து காரின் வேகமும் தணிந்தது. அவர்கள் வீர சோழன் பட்டணத்தை சமீபிக்கும் முன் அஸ்தமித்து வெகுநேரமாகிவிட்டது. போதாதற்கு சிறிது தூறல்களாக ஆரம்பித்த மழை பின்பு பெரும் கோஷத்துடன் பொழியத் தொடங்கிவிட்டதனால் காரை மிகவும் நிதானமாக ஓட்ட வேண்டி வந்துவிட்டது. எவ்வளவுக்கெவ்வளவு அவன் அவசரப்பட்டானோ
அவ்வளவுக்கு அவ்வளவு ஊர்ந்து வந்து சேர தாமதமாகிவிட்டது. ராஜபாட்டையில் இருந்து வண்டியை மெல்ல திருப்பினான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு வந்து சேர்ந்து விடுவோம் என்ற எண்ணம் மன அமைதியை உண்டாக்கவே காரை ஒரு சந்திற்குள் திருப்பி வேகமாக ஓட்டினான். ஒரு சில அடிகள் கூட வண்டி சந்திற்குள் சென்றிருக்காது. சடக்கென்று பிரேக்கை அழுத்தி காரை ஒரு பெரும் குலுக்கலுடன் அவன் நிறுத்த வேண்டி வந்துவிட்டது. ஆசனத்தில் இருந்து முன்னால் போய் விழுந்து கண்ணாடி மீது முட்டிக்கொள்ளாது தப்பிய சிந்தாமணி தமது வழுக்கை தலையை தடவிக்கொண்டு, "என்ன கிரி, இது என்ன இது?" என்று பதறினார். பளிச்சென்று விளக்கு வீசிய வெளிச்சத்தில் பொழிந்து கொண்டிருந்த மழையில் காரின் முன் சக்கரங்களுக்கு அருகாமையில் தரையில் சுருண்டு கிடந்த ஒரு பெண்ணின் உருவத்தை கண்டதும் இருவரும் ஏக காலத்தில் அடடா என்று கலவரத்துடன் கூவியவாறு காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தார்கள். படால் என்ற பெரும் சப்தத்துடன் கதவு சாத்தப்பட்டது. மஞ்சுளா பெட்டியை சுமந்து படிகளில் இறங்கினாள். கை விரல்களை சுட்ட புண்ணிலிருந்து புறப்பட்ட எரிச்சல் தாழ முடியவில்லை. அதைவிட அவமானத்தில் குமுறிய உள்ளத்தின் எரிச்சலை அவளால் பொறுக்கவே முடியவில்லை. நெஞ்சு பதைபதைக்க, துக்கம் கன்னங்களில் நினைக்க அவள் மெல்ல நடந்தாள். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உடலை வருந்தி உடைத்த கூலிக்கு ஏற்பட்ட மோசத்தை எண்ண எண்ண அவள் மனம் கொதித்தது. யாரிடம் இதை சொல்வது? எவரிடம் முறையிட்டு நியாயம் பெற முடியும்? அவள் கள்ளங்கபடமற்றவள். அவள் மீது வீணாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சிலர் கூட நம்ப மாட்டார்களா? அனாதை, ஏழை என்கிற காரணத்திற்காக உண்மை கூடவா ஓடி ஒளிந்து கொண்டு விடும் என்று பலவாறு அவள் சிந்தனை அலைவாய்ந்து கொண்டிருந்தது. அவள் எதிர்பார்த்தபடியே சில்லென்று காற்றை எழுப்பிவிட்டு மழை பெரும் தூறல்களாக விழ ஆரம்பித்து விட்டது. யசோதாவின் வீட்டுத் தோட்டத்தில் என்றுமே விளக்குகள் கிடையாது. மழையுடன் இருட்டும் கூட சேர்ந்து கொள்ளவே தோட்டம் ஒரே இருளில் மூழ்கி கிடந்தது. அவசரமாக பெட்டியை கீழே வைத்துவிட்டு திறந்தாள் மஞ்சுளா. அந்த அபூர்வமான வேலைக்கு புறப்படும் முன் வேண்டிய பொருட்கள் என்று வாங்கியிருந்த புது குடை அப்படியே பத்திரமாக புடவை மடிப்பில் கிடந்தது. இருட்டில் துழாவி அதை எடுத்து பிரித்தாள். ஒரு கையில் குடையும் ஒரு கையில் பெட்டியுமாக மழை நடுவே கொடிவிட்டு ஓடிய மின்னலின் துணை கொண்டு தட்டு தடுமாறி மெல்ல வெளியே வந்தாள். தெருவின் இரு மருங்கிலும் நின்று கொண்டிருந்த மின்சார விளக்கு கம்பங்களிலிருந்து வீசிய விளக்கொளியில் தெரு அவ்வளவு இருட்டாக தென்படவில்லை. சாதாரண காலங்களில் அஸ்தமிக்கும் முன்பே வீர சோழன் பட்டணவாசிகள் அதிகம் வெளியில் வரமாட்டார்கள். அதுவும் மழை என்றதும் ஊரே ஒரேடியாக உறங்கிவிட்டது போல் தெரு சந்தடியற்று இருந்தது. அவமானமும் ஆத்திரமும் உந்த வேகமாக வெளியே வந்துவிட்டாள் அவள். ஆனால் கொலை செய்தால் கூட கேள்வி முறை கிடையாது போல் சூன்யமாக காணப்பட்ட தெருவில் நடந்து போக அவளுக்கு கொஞ்சம் அச்சமாகவே இருந்தது. பெட்டியை கீழே வைத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். நிதானமான வேகத்தில் வீழ்ந்து கொண்டிருந்த மழைத்துளிகளின் கோஷம் தவிர எங்கும் ஒரே அமைதியாக இருந்தது. அழகு என்ற ஆபத்துடன் பகல் வேளையிலே ஒரு இளம் பெண் தனி வழி நடப்பது என்றால் யோசிக்க வேண்டிய காரியம். அதுவும் இரவில் என்றால் மஞ்சுளா மேலே நடக்க முடியாது பயத்துடன் தயங்கினாள். இரவு மட்டும் யசோதாவின் வீட்டு வாயில் வராந்தாவில் மீது படுத்து கிடந்துவிட்டு பொழுது விடிந்ததும் வெளியே செல்லலாம் என்றாலோ அதுவும் முடியாத காரியம். திடீரென்று சந்தேகத்துடன் கதவை திறந்து கொண்டு பாதி ராத்திரியில் யசோதா வெளியே வந்து பார்த்தால் கட்டாயம் ஒன்று கழுத்தை பிடித்து பலவந்தமாக வெளியே கொண்டு தள்ளினாலும் தள்ளுவாள், அல்லது பயமுறுத்தியது போல் போலீசாரை கூப்பிட்டு அவர்கள் வசம் ஒப்படைத்து விட்டாலும் விடுவாள். ஏழை பெண் பேச்சை போலீசார் எங்கே காதில் உடனே கேட்டுக்கொள்ளப் போகிறார்கள்? சொல்வண்ணம் இல்லாதவர் பேச்சு பொய் போல் காணப்படுவது இயல்புதானே. ஒரு நாள் இரவு முழுவதும் போலீஸ் லாக்கப்பில் கிடந்தால் மஞ்சுளா என்ற அவச்சொல் ஒன்று பாக்கியாக இருந்ததா என்ன? நின்று கொண்டே யோசித்தாள். சீச்சி, என்ன பயம்? அவமானத்தை விட உயிரா பெரியது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு பெட்டியை தூக்கி கொண்டு வேகமாக நடந்தாள். வெளியே நட என்று யசோதா உத்தரவிட்ட உடனேயே மஞ்சுளாவுக்கு கங்கம்மாளின் நினைவுதான் ஏற்பட்டது. லட்சுமிபுரத்திற்கும் அவள் நின்று கொண்டிருந்த தெருவிற்கும் இடையே சுமார் 1.5 மைல் தூரம் இருந்தது. குறுக்கே புகுந்து சந்துகள் வழியே சென்றால் விரைவில் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் இரவு வேளைகளில் கடைத்தெரு வழியே நடந்து செல்வதுதான் நலம் என்று எண்ணிக்கொண்டு விரைவாக நடந்தாள். ஒரே மூச்சாக சற்று கூட நிற்காது அந்த தெருவை தாண்டி நகரத்தின் நடுநாயகமாக விளங்கும் கடைத்தெருவிற்குள் புகுந்தாள்.
எல்லா கடைகளும் அந்த வேளையில் மூடப்பட்டு விட்டிருந்ததனால் கடைத்தெருவில் கூட அதிக வெளிச்சமில்லை. தெருவின் முகப்பில் அமைந்திருந்த வெற்றிலைப்பாக்கு கடை மட்டும் சாத்தப்படவில்லை. அதன் முன்னால் 2 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் பொம்மென்று சமுத்திர அலைபோல் சிகையை மேலே வாரிவிட்டு கொண்டிருந்த கிராப்பு தலை வாலிபன் தான் ஊதிக் கொண்டிருந்த சிகரெட்டை கீழே வீசி போட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். விஷ் என்று அவனது வாய் உல்லாசமாக சீட்டியடித்தது. என்னடா? ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு தனது ஷர்ட் காலரை மேலே இழுத்துவிட்டு திரும்பி பார்த்தான் மற்றவன். ஒரு கையில் குடையும் மற்றொரு கையில் கனமான பெட்டியும் கொண்டு தள்ளாடியபடி அழகு தேவதை அண்ணன் நடை போட்டு வருவது போல் மஞ்சுளா நடந்து வந்த காட்சி வேறு வேலையற்ற அந்த 2 வாலிபர்கள் உள்ளத்திலும் உற்சாகத்தை உண்டாக்கியிருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து விஷமமாக கண்களை சிமிட்டிக் கொண்டனர். சற்று முன்புதான் அவர்கள் இருவரும் கனல் பொறி தெறிக்கும் வசனம் மிகுந்த ஒரு தமிழ் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்திருந்தார்கள். அவர்கள் காதுகளில் அதே வசனம் இன்னும் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. எனவே அந்த ரோதனையில் இரவிலே தனி வழி நடந்து செல்லும் இன்ப பொக்கிஷமே, பெட்டியை நாம் தூக்கி வரட்டுமா? கலங்காதே கயல்விழியே என்றான் கேலியாக சீட்டியடித்த அந்த ஆண் சிங்கம். நண்பா, அந்த கவலை உனக்கேன்? இந்த அழகு ஓவியத்தின் அவதியை குறைக்க அடியேனை முதலில் அனுப்பு என்றான் கிண்டலாக 2வது பேர் வழி. வெற்றிலை கடைக்காரர் வெளியே எட்டி பார்த்தார். சும்மா இருங்கள், ஏன் ஐயா வீண் வம்பு உங்களுக்கு என்று அவர்களை அதட்டினான். மஞ்சுளாவின் இருதயம் படபடவென்று பயத்தினால் அடித்து கொண்டது. துஷ்டத்தனமாக பேசும் அந்த வாலிபர்கள் பின்தொடர்ந்தால் என்ன ஆவது? கலக்கத்துடன் மிக வேகமாக நடந்தாள். பெட்டி கணம் கையை இருத்தியது. சுட்ட புண் பற்றி எரிந்தது. மழை ஜலத்தை செருப்பு வாரி இறைத்ததனால் நனைந்து விட்டிருந்த புடவை கால் மீது சிக்கி கொண்டு வேக நடையை தடுக்கியது. கடை தெருவை ஒரு வழியாக கடந்துவிட்டால் பின்னால் திரும்பி பார்த்த பொழுது அந்த வாலிபர்கள் அவள் எண்ணியது போல் பின்தொடர்ந்து வந்து வம்பு செய்யவில்லை. எனவே சற்று நிம்மதியாக மூச்சு விட்டாள். கடை தெருவின் முடிவில் இருந்த பெரிய சந்தில் புகுந்து வேகமாக சென்றால் லக்ஷ்மிபுரத்துக்கு செல்லும் ராஜபாட்டையை சீக்கிரம் அடைந்துவிட முடியும் என்ற ஆசை குறுக்கிடவே சுற்றி வளைந்து செல்ல போட்டிருந்த திட்டத்தை கைவிட்டு சந்திற்குள் நுழைந்தாள். பெட்டியின் கனம் பொறுக்க முடியாது போகவே சற்று அதை கீழே வைத்துவிட்டு கையை உதறி சடிபடுத்தி கொண்டாள். ஈரமாகிவிட்ட புடவையின் நுனியை தூக்கி நன்றாக தண்ணீர் போக பிழிந்துவிட்டு பெட்டியை மறுபடி கையில் தூக்கி கொண்டு திரும்பிய மஞ்சுளா அப்படியே திடுக்கிட்டு நடுநடுங்கி போய்விட்டாள். தெரு கோடியில் இருந்த விளக்கிலிருந்து வீசிய மங்கிய ஒளியினால் சந்தின் சுவரின் மீது ஒரு பெரிய நிழல் விழுவதை கண்டதும் பயத்தினால் அவள் மேனி பதற தொடங்கிவிட்டது. ஏ குட்டி, என்ன செய்கிறீங்க என்று அதட்டிய குரலை கேட்டதும் கிளியில் அவள் உயிரே போய்விடும் போல் இருந்தது. கட்டு மீசையும் இடையிலே கைலி வேஷ்டியும் காடு போல படர்ந்த கிராப்பு சிகையுமாக சந்தின் எதிர்பக்கத்தில் இருந்த கடையின் திண்ணையிலிருந்து குதித்தான் ஒரு போக்கிரி. கட்டுமஸ்தான அந்த ஆளை கண்டதும் அவள் கால்கள் பின்னின. பயப்படாதே, உன் மச்சாண்டினா என்று கோரமாக நகைத்த வண்ணம் அவள் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தான். தாமதித்தால் ஆபத்துதான் என உணர்ந்த மஞ்சுளா குடையை தவக்கென்று மூடி கையில் எடுத்து கொண்டாள். ஆவேசம் பிடித்தவள் போல் பெட்டியை தூக்கி கொண்டு வேகமாக மழையில் ஓடினாள். நில்லடி கண்ணே, நில்லு என்று கூவிக்கொண்டு பின்தொடர்ந்தான் அந்த முரடன். வேட்டை நாயைக் கண்டு கடுகி ஓடும் மான்குட்டி போல ஓடினாள் மஞ்சுளா. எந்த நிமிஷமும் அவள் இருதயம் அச்சத்திலே வெடித்துவிடும் போல் தீவிரமாக அடித்து கொண்டது. பின்னல் வந்த ஆசாமி வெகு அருகில் வந்து வேகத்தில் சந்தின் குறுக்கே பாய்ந்தாள். தரையில் கிடந்த ஒரு வாழைப்பழத் தோளின் மீது காலை வைத்து விட்டாள். மழையும் சேர்ந்து கொள்ளவே அது வேகமாக அவளை சறுக்கி தள்ளிவிட்டது. பெட்டியையும் குடையையும் போட்டுக்கொண்டு தடால் என்று கீழே விழுந்து விட்டாள். கரக் என்று கோரமானதொரு சப்தம் காதை பிளந்தது. பளிச்சென்று வீசிய விளக்கொலியையும் எல்லாம் ஒரு கனவு போல்தான் அவளுக்கு தோன்றின. ரொம்ப அடிபட்டு விட்டதா என்று அனுதாபத்துடன் தன்னை யாரோ தூக்கி உட்கார வைப்பதை உணர்ந்து கண்களை திறந்து பார்த்தாள். பளிச்சென்று சந்தின் மறுகோடி வரை வீசிய விளக்கொலியில் நனைந்து கொண்டு நின்ற அந்த கிழவர் தடுத்தாட்கொள்ள வந்த தெய்வம் போல் தோன்றினார். சுற்றும் முற்றும் பார்த்தாள். தூரத்தில் வந்த அந்த துஷ்டனை காணவில்லை. காயம் ஏதும் ஏற்படவில்லை. நல்ல வேளை, நீங்கள் காரை நிறுத்தினீர்கள், இல்லாவிட்டால் என்று துக்கத்துடன் திணறியபடி மெல்ல எழுந்து நின்றாள்.
தனக்கு வர இருந்த பெரிய ஆபத்தின் போது திடீரென்று தோன்றி உதவி செய்ய முன்வந்த அந்த கிழவர் பாதங்களில் பல முறை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் போல் நன்றி பெருக்கில் அவள் உள்ளம் விம்மியது. இல்லாவிட்டால் எங்கள் தலையில் கல்லை போட்டிருப்பீர்கள். தெருவில் கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாதா என்று யாரோ அதட்டுவதை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். மஞ்சுளாவின் இருதயம் மறுபடியும் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் பயத்தினால் அல்ல. மழையில் அதிகம் நனைந்து விட்டிருந்த போதிலும் வட்ட வடிவான அந்த அழகான முகமும் கலக்கம் நிறைந்த கருவிழிகளும் கிரிதரனின் ஞாபகத்தில் நன்றாக பதிந்திருந்தன. அவன் மேலே ஏதோ சொல்ல வாயை திறக்கும் முன் சிந்தாமணி குறுக்கிட்டார். போதும் கிரி, நீங்கள் அதிகம் அதட்டாதீர்கள். பாவம், எங்கேயோ அவசரமாக போக வேண்டும் போலிருக்கிறது என்று பரிந்து பேசிவிட்டு மஞ்சுளாவின் அருகில் வந்து, அம்மா, வண்டியில் ஏறிக்கொள். நீ போக வேண்டிய இடத்தை சொன்னால் கொண்டு சேர்த்து விடுவோம் என்றார். தரை மீது மூளைக்கொன்றாக விழுந்து கிடந்த பெட்டியையும் குடையையும் அவர் பொறுக்கி எடுத்து கொண்டு வருவதைக் கண்ட கிரிதரன் அதிருப்தியுடன் முகத்தை சுளித்தான். வீட்டிற்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்கு. எனினும் கொட்டும் மழையிலே நடுவழியில் இரவில் உதவியற்ற ஒரு பெண்ணை அப்படியே விட்டுவிட்டு போவது மனிதத்தன்மைக்கு ஒவ்வாத செய்கையாக தோன்றியது. பொறுமையை திரட்டிக்கொண்டு காரின் பின் ஆசனத்து கதவை திறந்து விட்டான். முன்பின் தெரியாதவர்கள் வண்டியில் ஏறி உட்காருவது சரியா என்று ஒரு கணம் யோசித்தபடி மழையில் நனைந்து கொண்டு நின்றாள் மஞ்சுளா. ஏறிக்கொள்ளம்மா, நாங்கள் உன் நம்பிக்கைக்கு உகந்த மனிதர்கள்தான், பயப்படாதே என்று உபசரித்த சிந்தாமணி பெட்டி குடை இரண்டையும் வண்டிக்குள் போட்டார். மஞ்சுளா அதை கேட்டு சற்று தைரியத்துடன் உள்ளே ஏறி அமர்ந்தாள். கதவை சாத்திவிட்டு சிந்தாமணி டிரைவர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். கிரி, சீக்கிரம், மழையில் நனையாதீர்கள், சற்று ஓய்வாக இருங்கள், நான் வண்டியை ஓட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அர்த்த பாவத்துடன் மெல்ல சிரித்தார். ஆமாம், இவர்கள் எங்கே போக வேண்டுமாம், விசாரிக்கவில்லையே என்று முனகிய கிரிதரன் கிழவர் பக்கத்தில் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இந்த கேள்வி தனக்குத்தான் கேட்கப்பட்டது என புரிந்து கொண்ட மஞ்சுளா, லக்ஷ்மிபுரத்தில் உள்ள ஸ்ரீமதி கங்கம்மாள் அவர்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் மெல்லிய குரலில். ஸ்ரீமதி கங்கம்மாள் வீட்டிற்கா என்று வியப்புடன் கேட்டார் சிந்தாமணி. நாங்களும் அங்கேதான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஏன் எதிர்பக்கமாக பட்டணம் போகும் ரஸ்தாவுக்கு போய்க் கொண்டிருந்தீர்கள்? வழி தவறிவிட்டதா என்று விசாரித்த சிந்தாமணி வண்டியை கிளப்பினார். இருட்டில் எனக்கு நிதானம் புரியவில்லை. நீங்களும் அங்கேதான் போகிறீர்கள் என்பதை கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு மஞ்சுளா ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஒரு சமயம் கிரி என்ற வாலிபன் கங்கம்மாளின் புத்திரனோ என்று அவள் சிந்தனை ஓடியது. கார் வேகமாக ஓட ஆரம்பித்ததும் மழை துளிகளை தாங்கிய சில்லென்ற வாடைக்காற்று உள்ளே வீசியது. ஆடை முழுவதும் நனைந்து விட்டிருந்ததனால் மஞ்சுளாவுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. இதை புரிந்து கொண்டவன் போல் கிரிதரன் பின்னால் திரும்பி, கண்ணாடிகளை சாத்தி விடுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்றான். இருட்டில் அவன் முகம் தெரியவில்லை. எனினும் கனிவு நிறைந்த அவனது குரல் அவள் மேனியை பரவசப்படுத்தியது. சற்று முன் அவள் கொண்டிருந்த திகைப்பும் பயமும் இருந்த இடம் தெரியாது மறைந்துவிட்டன. அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு இன்பம் உள்ளத்தை ஆட்கொண்டு விடவே தன்னை மறந்து கற்பனை உலகுக்குள் புகுந்து விட்டாள்.